வந்து அரசியலில் வந்து டிஎம்கேக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நடுவில் தான் இந்த படத்தை ஷூட் பண்ணி ஃபாரினில் போய் ஷூட் பண்ணாங்க. நிறைய கிண்டல் அடிக்கப்பட்டார் அவர் உலகஸ்ட் வாலிபன் சொன்னாங்க. ஜப்பான் நடிகையோட இந்த தாய்லாந்து நடிகையோட வந்து டூயட்லாம் போடுவார், பச்சை கிளி மூச்சர்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகலாமான்லாம் இந்த வயசில் பள்ளிக்கூடம் போவியான்னு அதை கமெண்ட்ஸ் வரும். எப்பயுமே அரசியலில் ஒருத்தங்க கூட இருந்துட்டு வெளியில் போகும்போது அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற போது அந்த எதிர்ப்புகள் கமெண்ட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் சந்தித்து வந்தவர் தான். பட் படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அழகாக படத்தை முடிச்சு சொல்லும்போது ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு சின்ன செக்கு இங்கே வைக்கப்பட்டுச்சு. இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியெலாம் வந்துச்சு. அப்போ மக்கள் மத்திய ரசிகர் மத்தியிலும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், உலகஸ்ட் வாலிபன் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இங்கே இதை தியேட்ரு வேறு கொஞ்சம் டிமாண்டில் இப்போ இப்போயே தியேட்டர் நிறையா இருக்குது. அப்போல்லாம் லிமிட்டட் தியேட்டர்ஸ் தான் உங்களுக்கு. தியேட்ரு வேறு யார் கொடுப்பா இவ்வளோ பிரச்சனை நடுவில் அப்படின்னு வரும்போது அப்போ டிஎம்கே ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது இங்கே மேட்டது. ஸோ அப்போ என்ன பண்ணலாங்கிறது ஒரே குழப்பம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஆனால் சொன்ன தேதிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும். அவர் அந்த மைண்ட் செட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டுருக்காங்க. அந்த டேட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன இன்னொரு சிக்கல் வருதுன்னா அட்வான்ஸ் புக்கிங் வந்து கொடுக்கல. ஸோ ரிசர்வேஷன் டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. போஸ்டர்ஸ் வந்து இது மேஜராக வந்து இல்லை, எங்கேயும் ஒட்ட முடியல. இப்படிலாம் சில விஷயங்கள் போகுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து என்ன இப்படி ஒரு படம் இவ்வளோ செலவு பண்ணி ஃபாரின் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ சிக்கல்கள் அவருக்கு வருது. அது அரசியல்னாலே வரதான் செய்யும். அது எந்த காலகட்டத்துக்குமே வரும், அது தவிர்க்கவே முடியாது. ஸோ இப்போ அன்றைக்கி அவருக்கு வந்தது. அப்போது இல்லை ரிலீஸ் பண்ணிடுவோம், சொன்ன டேட்டுக்கு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் ஆடியன்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஒரு முடிவோடு இருக்கார். சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆகுது படம். கிட்டத்தட்ட தேவ் பாரடைஸில் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம தீவுத்திடல் அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும். கூட்டம் பார்த்திங்கன்னா 2-3 கியூவாக அங்கே வரைக்கும் நிற்கிது. 1 கிலோமீட்டர் தாண்டி கியூ. ரிசர்வேஷனாக முன்னாடியே பண்ணியிருப்பாங்க, அந்த டயத்துக்கு வருவாங்க. ரிசர்வேஷன் கிடையாத போது க்ரௌடு அங்கே வரைக்கும் நிற்கிதான். நின்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. டிராஃபிக் ஜாம், பஸ்ஸு போக முடியல, காரு போக முடியல, அவ்வளோ க்ரௌடு. ஸோ போலீஸ் பந்தோபஸ்தும் வந்து கம்மியாக தான் வேறு இருக்குது. ஸோ இவ்வளோ க்ரௌடுக்கு வந்து நிறையா தேவைப்படும். என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ மக்கள் மத்தியில் க்ரௌடில் படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு தியேட்டருக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பார்த்தே அவங்க எம்ஜிஆர் படத்தை நீங்கள் சிட்டியே அலவலப்படுது, சென்னை சிட்டியால். ஸோ அவ்வளோ க்ரௌட்லேயும் 1.5 கிலோமீட்டர் வெயிட் பண்ணி அந்த வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து மக்கள் எது நகரமாக இன்ச்சு பை இன்ச்சாக போய் நகர்ந்து போய் டிக்கெட்டை வாங்கிட்டு சில பேர் வந்து காலக்காட்சிக்கு கிடைக்காம மேட்னி ஷோ ஈவினிங் ஷோ நின்று அன்றைக்கே படம் பார்த்துட்டு போகணுன்னு சொல்லி அந்த க்யூவில் வந்து மேட்னி ஈவினிங் ஷோ வரைக்கும் டிக்கெட் கிடச்சி போயிருக்காங்க நிறைய பேர். ஸோ படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். எம்ஜிஆர் படங்களே வித்தியாசமான படம் இது அப்படின்னு வந்து மக்களால் ரொம்ப செலிப்ரேட் பண்ணப்படாது. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ண